திருப்பதி ஸ்டேஷனில் ட்ரெயினும் வரல, ஒன்றும் வரல ரொம்ப நேரமாக. அப்படியே ஜெயா காலேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயா காலேஜ், ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் சரி. ஆனால் எவ்வளோ நேரம் ட்ரெயின்? ஒரு ட்ரெயினும் வரல. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10:23 10:23க்கு உட்கார ஆரம்பிக்கிறேன். ட்ரெயின் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். ட்ரெயின் வந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் இல்லை, ஃபாஸ்ட் ட்ரெயின். ஃபாஸ்ட் ஓகே. நம்ம அப்படியே பெரம்பூர் லோக்கோவில் ஒரு சின்ன ஒர்க்கு வந்தோம். ஸ்டேஷனில் வந்து இறங்கணும். முன்னாடி பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி போயிட்டே இருக்கலாம். இங்கே பெரம்பூர் ஸ்டேஷனில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த சீட்டில் ஜாலியாக பார்த்துட்டுங்களா, அது ஒரு விஷயம். இங்கே ரோடு க்ராஸ் பண்ணி தான் போகணுமா பாருங்கள். க்ராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வருகிறது. சென்று தாத்தாவும் பொறுமையாக சாடிட்டார். என்ன ட்ரெயின் தெரில. ஏங்க இது என்ன ட்ரெயின்னு தெரிலங்க. கூமாப்பட்டி ட்ரெயினாக இருக்குங்க. கூமாப்பட்டி போகுதுங்க அந்த ட்ரெயின். அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தபோது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடத்துல ஓரத்தில் ஒரு ஹோட்டலில் ஏதோ கண்ணு தெரிஞ்சுது. சரி என்னென்னு அப்படியே பார்த்து வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். அப்போ பார்த்தா உள்ளேருந்து அப்படியே ஏதோ பாம்பு தான் நினச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்படியே உள்ளேருந்து வெளியே வருது, என்னன்னு தெரில. அப்படியே விட்டு நோக்கி ஜூம் பண்ணி பார்த்துன்னு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அது பாம்பு இல்லை, அணிலுன்ட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல. அணில் இல்லை, அப்புறமா தான் தெரியுது அணில் இல்லை, எலின்ட்டு. அப்புறம் தான் உள்ளேருந்து பார்த்திங்கன்னா எலி வர ஆரம்பிச்சிது. சரி என்ன பண்ணலான்னு தெரியல அப்படின்ட்டு உள்ளக்கிட்ட போயிட்டு சாப்பிட்டு இருந்ததில் போயிட்டு ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சேன். அந்த எலும்பும் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் சரி திருப்பி கரெக்டாக அந்த ஓட்டைக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எலி கன்ஃபார்ம்டே. அப்புறம் உள்ளேருந்து எலி என்ன பண்ணாப்புல அப்படியே நைஸாக வெளியே வந்தாப்புல. நானும் வந்து உட்காந்துட்டேன். வச்ச கொஞ்ச நேரத்துலேயே வாசனைக்கு ஒன்றும் இல்லை, 1 2 உள்ளே ஒரு 4-5 எலி இருக்குது. அப்படியே குட்டி போட்டிருக்கு போல். அப்படியே உள்ளேருந்து வந்து அந்த எலும்பு அப்படியே மோந்து பார்த்துட்டு போயிடுச்சு. திருப்பியும் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அப்படியே எலும்பு மோந்து பார்த்துருந்தது. மூஞ்சி மட்டும் தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா மூஞ்சி தெரிஞ்சுனே இருக்கும்போது அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த மூஞ்சி நல்லா பெருசாக வலி வந்துச்சு. வீடியோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா டம்மான்ட்டு உள்ளே போயிட்டான் திருப்பி. அப்படி எனக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கண்மூடி திறக்கிற செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா எலும்பு மொத்தத்தையும் தூக்கின்னு போயிட்டான். சரி மறுபடியும் இன்னொரு எலும்பு போயிட்டாங்க வச்சு என்ன தான் இருக்கான் அவனை ஃபுல்லாக வெளியே பார்த்துடலாம் அப்படின்ட்டு எலும்பு இந்த வாட்டி ஓட்டைக்கு கிட்ட வைக்காமல் தூரமாக வச்சுருந்த போது தான் தெரிஞ்சுது அது எலி நல்லா பெருசாக உள்ளேருந்து ஓட்டையில் வெளியே வந்தான் பாருங்கள். மூஞ்சி அம்மா பெருசாக இருக்குது. அப்படியே மூஞ்சி பார்த்துட்டே இருந்தது. இப்படி பார்த்துன்னு இருந்தது பார்த்திங்கன்னா. ஆனால் லைட்டாக அணில் மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் அந்த கோட்லாம் முதுகில் அது பார்த்திங்கன்னா வீட்டில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அணில் இல்லை, அது எலி தான். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அணில் மாதிரி தெரிஞ்சுது. உங்களுக்கும் அப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அணில் அப்படியே அணில்ன்ட்டு பாருங்கள். அந்த எலி வெளியே வந்து பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் எப்படி தூக்கின்னு வெளியே போட போது மட்டும் பாருங்கள். வெளியே வந்துச்சா நைஸாக வந்துச்சு. அப்படியே வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேன். இருங்க தூக்க போகுது. வரப்போகிறான் அப்படின்னு வெளியே பார்த்துனே இருக்கும்போது எனக்கே தெரியாமல் அப்படியே புஷ்ஷுன்னு வந்தான் பாருங்கள். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இதெல்லாம் இல்லை வந்துட்டான் பாருங்கள். அப்படியே எலும்பு தூக்கி இந்த சைடு ஓடி இந்த பொந்து பூந்துங்கண்ணா. அப்போ தான் தெரிஞ்சு இந்த பக்கம் ஒரு பொந்து. அது என்னன்னு தெரியல. ஆந்திரையா புறாவா தெரியல. அங்கே பார்த்தா ஏதோ ஒரு
இதோ பாரு அந்த மாதிரி அந்த ஷீட் மேலே கண்ணு தெரியுதா பாருங்கள் அந்த ஆந்தையா கார்னரில் புறான்னு தெரில. மேலே 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 அந்த ஷீட்டுக்கு மேலே ஒயிட் கலரில் அது ஆந்தையா கிளியா புறாவா என்னன்னு தெரில. ஆனால் மூக்கு பார்த்தீங்கன்னா கிளி மாதிரி மூக்கு வளர்ந்து இல்லை பாருப்பா. சரி ஜூம்லாம் பண்ணி கிளியா? இருந்தேன் பக்கத்துக்கு நல்லா கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மூக்கே இல்லை. அதான் உங்களுக்கும் படம் பிடித்து காட்டி வச்சிட்டேன். எங்க வாங்க அப்பா? கும்மாப்பட்டி இந்த வேறு வாயில் ஒட்டிச்சு கும்மாப்பட்டி. சரி ஓகே நான் பண்ணி கைஸ் பை பை.